வணக்கம் மக்களே, நான் உங்கள் விளாக்புரம் சேனலில் பேசிகிட்டு இருக்கேன். போன வீடியோவில் நான் வந்து ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மீனில் வந்து தொட்டி நம்பி மீனெல்லாம் வெளியே போயிடுச்சு. தண்ணி நிறையா நம்பி ஓவர் ஃப்ளோ ஆகி எல்லா மீனும் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை க்ளீன் பண்ணிட்டு மீனை திரும்ப அதில் விடுவோம். நிறைய பாசை வரவும் குட்டிங்களாம் அந்த பாசையில் சிக்கி நிறைய இறந்து போகுது. வாங்க போய் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை க்ளீன் பண்ணலாம். நான் இதை வச்சு தான் மூடி வச்சுருக்கேன். இதில் தான் மீனை பிடிக்க போகிறோம். இதில் வந்து தண்ணி இறக்க போகிறோம் கீழே. இங்கே வாங்க, கேமரா கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல்லாம் எடுத்துடலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக நம்பவும் எல்லா மீனும் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். உண்மையிலுமே கொஞ்சம் தான் இதில் ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டோம். இல்லை பாருங்க எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஒரு சைடு இறக்கமாக இருக்கும், எல்லா தண்ணியும் ஃபுல்லாக அந்த பக்கம் போய் இறங்கிடுச்சு. மீன் எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் மீன் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பிடிக்கணும். எல்லாம் டம்போ ஏறுதாங்க. இந்த மீன் வளர்த்துற தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றுனா சூப்பராக பூ பூக்குது. இது உண்மையாலுமே உண்மை. இங்கே பாருங்களேன், இந்த பூவை இங்கே காட்டுங்க. ஃபுல்லாக இந்த தண்ணி தான் மொண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவேன். ஆனால் பாருங்கள், சூப்பராக பூத்துருச்சு. குட்டியெல்லாம் நிறையா அடிச்சுட்டு போயிடுச்சு. பெரிய மீனும் போயிடுச்சு. அதனால் திரும்பவும் 2 ஃபீமேல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு மேல் மாட்டி இறந்து கிடக்குது. இப்போ தான் அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எல்லாமே பேரண்ட் கப்பி தான் இருக்குது. சின்னதாக இருந்த கப்பி எல்லாமே பெருசாக இருந்த கப்பியும் எல்லாம் அதிகமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மீன்லாம் நாங்கள் குட்டியிலேருந்து இது இருக்குது எங்ககிட்ட. ஃபீமேல் இதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வடி இல்லைன்னா ஃபிஷ் பிடிக்கிற நெட்டை வச்சு பிடிச்சோமா அடிப்படாத பிடிக்கலாம், கையிலையும் பிடிக்கலாம். ஆனால் இந்த குட்டிங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுங்க மேலே வந்து மிதக்கிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபீமேலு. இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. எல்லாம் போயிட்டு இல்லைன்னா இன்னும் பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே தான் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசை பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள். உள்ளே காட்டுங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மாதம் போட்டிருந்த குட்டி. இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க இந்த குட்டிலாம். நாங்கள் தீனி இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வந்துடும். வெறும் இந்த பாசை மட்டும் தான் சாப்பிட்டு வளருது. எப்பயாவது ஒரு தடவை ஃபுட்டு போடுவோம், ஃபிஷ்ஷு ஃபுட்டு. மற்றபடி ஃபுல்லாக இந்த பாசை தான். இப்போ திரும்ப க்ளீன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பாசை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு குட்டி போயிட்டுருக்கு. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபாக்ஸ் டெயில்ஸ் கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வளருது. நாங்களும் சன்லைட்லேயும் வச்சு பார்த்துட்டோம், வளர மாட்டேங்குது. நம்ம ரொம்ப குட்டிங்கள்லாம் இதில் போட்டுருக்கோம். ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால குட்டிங்களை அதில் சாப்பிட்றோம். அதனால் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு குட்டிங்கள்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்னெயிலும் இதுக்குள்ளே அதிகமாக வந்துடுச்சு. நானும் ஒன்றொன்னா எடுத்து கூட போட்டு பார்த்துட்டேன். ஆனால் எக்கச்சக்க ஸ்னெயில் இதுக்குள்ளே உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
4 நாளைக்கு முன்னாடி போட்ட குட்டிங்க தான். இதில் நிறைய குட்டி இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 1000 மீனுக்கு மேலே எல்லாம் போயிடுச்சுங்க. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டி. இது இப்போ தான் ஒரு 4-5 நாள் பக்கமாக ஆகுது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா செம மழை வந்து எல்லாமே போயிடுச்சு. பெரிய மீனை கூட பிடிச்சிடலாம் மாட்டேங்குது, குட்டி பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு மறுபடியும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி மீன்லாம் பிடிச்சாச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சாச்சு. ஒரே ஒரு மீன் மட்டும் பிடிக்கவே முடியல. நம்ம தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கலாம். இந்த டூப் மூலிமா இந்த தண்ணி போட்டு எடுக்கிறோம். அப்புறம் வந்து தண்ணி டப்பாலையும் மொண்டும் கீழே வெளியே ஊற்றிடலாம். ஓகே, சரிங்களா? இது மூலிமா இந்த தண்ணி இறக்கிப்போம். பாருங்கள், இதில் ஃப்ரைஸ்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. கப்பியோட ஃப்ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? நம்ம டக்குன்னு வந்து சடனாக தண்ணியை வந்து வேறு தண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடாதான். ஏன்னா திடீர்னு அதுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப இதாகி இன்க்ரீஸ் ஆகி இல்லை கம்மியாகி மீன் இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதே தண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம ஊற்றிப்போம். இந்த பாசையெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது இந்த ஓசில் மட்டுமே எல்லாமே தண்ணி போயிடாது. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மி பண்ணிடலாம். க்ளீன் பண்ண அப்புறம் இந்த பாசையெல்லாம் எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். 1000 குட்டி இருந்த இடத்துல இப்போ 10 குட்டி தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கப்பி வந்து செத்து கிடக்குது அடியில். நாங்கள் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணோம். அது பார்க்க எப்படி பாசையில் மாட்டி இறந்துச்சா என்னன்னு தெரில. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் காட்டுற இடத்துல உத்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து காட்டுறேன் அப்புறமேட்டு. ஓரளவுக்கு நாங்கள் தண்ணி குறைச்சிட்டு பார்க்கலாம். ஆமாம். 5 minutes later. பாருங்க, எல்லா டப்பாலையும் பிடிச்சி வச்சுட்டோம். ஃபுல்லாக தண்ணி குறைச்சிட்டோம். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நம்ம அங்கே வச்சுட்டு தூக்கி அங்கே வச்சுட்டு அடுத்தது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க என்ன கலரில் இருக்குது பாருங்க. சாக்கடை கலரில் இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். தேய்ச்சி கழுவிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணி என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இதில் பாருங்கள், இதில் இருக்கிறது தான் இப்போ மீன். பெரிய மீன் இது தாங்க இருக்குது. எல்லாமே போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. அது வந்து நம்ம இதில் குட்டிங்க. இதில் கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு 10-15 மீன் தாங்க இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். இது சின்னதாக ஒரு பானைக்குள்ளே விட்டு வச்சுருக்குறோங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஓவர்ஃப்ளோ பைப்பு வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதே இடத்துலையே செட் பண்ணிடலாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணிங்க. இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி. தம்பி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கழுவிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து கழுவிட்டு பார்க்கலாம். கழுவிட்டு பார்க்கலாங்க. 5 minutes later. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர்ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்காக பைப் வைக்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஓட்ட போகிறதுக்கு ட்ரில்லு, அப்புறம் பைப்பு. இந்த பைப்பு கேப் வருங்க, அதுக்கு எம்சியில். இந்த பைப்பில் வந்து மீன் போகாமல் இருக்கிறதுக்காக மஸ்கிட்டோ நெட்டு, அதுக்கு போடுறதுக்கு ரப்பரு,
இந்த பைப்பை இருக்கிறதுக்காக ஆசா பிரேம். இப்போ வந்து நம்ம எல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாங்க. இங்கே இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது இருந்ததுனால தாங்க பிட்டு டக்குன்னு இறங்கலை, இனிமேல் டக்குன்னு போயிடும். இப்போ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அடியில் ஓட்டை விழுந்துருச்சிங்க, நம்ம அடியில் போட்டுக்கலாம். பாருங்க அழகாக ஓட்டை விழுந்துருச்சு. A few moments later. ஆட்டை போட்டாச்சிங்க. பைப் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து வச்சுட்டு கட் பண்ண போகிறோம் சைஸு. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். நாம் வந்து இவ்வளோ பெரிய பைப் விட்டுக்கலாங்க. ஏன்னா இந்தாண்ட நம்ம மஸ்கிட்டோ நெட்டு போடணும், அதனால் கொஞ்சம் தேவைப்படும். நமக்கு சேர்த்தியே விட்டாட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட கட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை திருப்பி போட்டுக்கலாம். தாங்க நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து எம்சியில் எடுத்து கலக்கி நம்ம அதில் வச்சிட்டோம்னா காஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிங்க. இதில் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, பத்தலாம் மறுபடியும் எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டும் போட்டு கலக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எம்சியில் நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பைப்புக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து எம்சியில் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறோம்.
பைப் இதோட பெரிய பைப் வச்சிங்கனாலும் சரி, உங்களோட இஷ்டம் தான். நமக்கு இந்த சைஸ் போதும். ஏன்னா நம்ம ஓட்டுக்கு அடியில் தான் வைக்க போகிறோம், அதனால் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு நம்பிடுறது தான். கேப் எங்கேயும் இல்லாமல் எம்சிலாம் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் போடுறது வந்து நம்ம பைப்பு ஆடாமல் இருக்கிறதுக்காக போடுறது தான். ஏன்னா தண்ணி அதுலேருந்தே இந்தாண்ட வராது உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா காயிட்டுங்க. ஒரு ½ அன் ஹவர் காயிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 hour later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. எம்சிஎல்லாம் போட்டு காஞ்சிருச்சு. இங்கே பக்கத்தில் வாங்க பாருங்கள். ரெண்டாம் பக்கமும் நல்லா காஞ்சிருச்சு. ஓவர்ஃப்ளோ பைப்பு காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மஸ்கிட்டோ நெட்டு போட்டுடலாம். ஏன்னா குட்டி மீனுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் போயிடும். அதனால் இதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டுட்டு ஒரு டபுள் சைடு சின்ன சின்னதாக கட் பண்ணி டபுளாக வர மாதிரி போட்டுக்கிட்டோம்னா எந்த மீனும் எந்த குட்டியும் இதில் வெளியே போகாது. எல்லாமே உள்ளே இருக்கும். தண்ணி ஈஸியாக வெளியில் போயிடும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஊற்றி பார்க்கலாம். ஓவர் ஃப்ளோவில் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிடிங்க, தூக்கி நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி அதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம பிடிச்சி வச்ச தண்ணியவே ஊற்றிடலாம். பிடிச்சி வச்சிருந்த தண்ணியவே ஊற்றிடலாம். புது தண்ணி ஊற்றக்கூடாது. அடியில் இருக்கிறத ஊற்றலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்ச தண்ணி வேஸ்ட் தண்ணியெல்லாம் கீழெல்லாம் ஊற்றினதுப்போ பாதி தான் வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம போரில் தண்ணி போட்டு பாதி தண்ணி புது தண்ணியும் பாதி தண்ணி பழைய தண்ணியும் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தண்ணி போட்டு விட்றப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர் ஆன் பண்ணி வச்சு தண்ணி வந்துட்டு இருக்குது. தண்ணி நம்பட்டும். ஓவர் ஃப்ளோவில் எப்படி தண்ணி வருதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் ஓவர் ஃப்ளோ பார்க்கலாம். தண்ணி நம்பலை. ஓவர் ஃப்ளோவில் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். நம்மளுக்கு ஓவராக தண்ணி வந்துருச்சுன்னா நம்பிருச்சுன்னா இதில் வந்து தண்ணி வந்துடும். நம்மளுக்கு எந்த மீனுக்கு நம்மளுக்கு சேஃப்டி.
பாருங்கள் ஓவர் ஃப்ளோவில் கொஞ்சம் வர வர அப்படியே தண்ணி இதில் வருது. இப்போ நம்ம ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றலாம். ஏன்னா இப்போ போரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி நம்மனது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துகிட்டே இருக்குது தண்ணி. இன்னும் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிற்காமல். அப்போ வந்து தண்ணி ஃபுல்லாகி வெளியே மீன் போகவே போகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு சேஃப்டியாக இருக்கும். தண்ணி இதுக்கு மேலே ஊற்றினோம்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நம்ம வேணால் ஃபுல் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இதில் தண்ணியெல்லாம் வருது. இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் இதில் பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்போ பைப்போட 1 இன்ச்சு மேலே தண்ணி இருக்குது. அதனால் வந்து அது ஸ்பீடாக தண்ணி வெளியே வருது. மீன் எதுவும் இதில் வராதுங்க. இதில் பாருங்கள் மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கட்டியாச்சு. அதனால் லப்பர் பேண்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலே வராதுங்க. இப்போ இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை விட்டுக்கலாம். ஏன்னா பழைய தண்ணியே ஊற்றுனதுனால டஸ்ட்டு வருங்க. அதை நம்மலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேல ஃபிஷ்ஷை விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பிடிச்சி வச்ச மீன் எல்லாமே இதில் ஒரு 10-20 மீன் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஃப்ரைஸ் இருக்குது. அது ஒரு 15 பக்கமாக இருக்குங்க. அவ்வளோதான். அதை நம்ம விட்டுறலாம். அப்படியே மெதுவாக விட்டுறலாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். எல்லாமே பாருங்கள். இந்த டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் விட வேணாம். அதேமாரி இதில் வந்து குட்டி மீன்லாம் இருக்குது. இதையும் அதேமாரி விட்டுறலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பாக்ஸ் ஸ்டைலில் மறுபடியும் அதிலே போட்டலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் முடிஞ்சிருச்சிங்க. அதில் கரெக்டாக ஓவர்ஃப்ளோ கரெக்டாக போகுதுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மீனிங்காக நல்லா நீந்திட்டுருக்கு. ஓவர்ஃப்ளோ பைப்பு வச்சாச்சு. இனிமேட்டு மழை பெஞ்சாலே எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இதை மூடிட்டு தண்ணி செட் ஆன அப்புறம் வந்து பார்க்கலாம். பிரச்சனை இருக்கும். ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இருக்கிறதையாவது கொஞ்சம் நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.